ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜில டெய்லி 10 கொஸ்டின் தான் வந்து ஒரு யூனிட் பார்த்து முடிச்சோம். இப்போ செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்ட இந்த கொஸ்டின் என்ன, நினைவில் இருக்கும்போது நாம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். ஸோ எது நினைவில் இருக்கும்போது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். சிதைவுகள். இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க சிதைவுகள். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? அப்போ சிதைவுகள் நினைவில் இருக்கும்போது தான் நம் முன்னால் இருக்கும் கருத்துக்களும் மற்றும் எண்ணங்களும் பொருந்துவதற்கு காலப்போக்கில் என்ன பண்ணுவோம், படிப்படியா வந்து என்ன பண்ணப்படும், நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சிதைவுகள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடந்த கால அனுபவம் மனநிலை ஆயத்த நிலையின் அடிப்படையில் அமைவது டேஷ். ஸோ கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த அந்த அனுபவம், அப்போ மனநிலை, அந்த ஆயத்த நிலை, அதன் அடிப்படையில் அமையக்கூடியது டேஷ். சூப்பர். எதுங்க? புலன்காட்சி. அதன் அடிப்படையில் அமையக்கூடியதான் வந்து புலன்காட்சி. ஸோ அறிதிறன் வளர்ச்சியில் வந்து பார்த்தா முதல்ல கவனம் பார்ப்போம், அதுக்கப்புறம் புலன்காட்சி பார்ப்போம், பெர்செப்ஷன் பார்ப்போம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கடந்த கால அனுபவம், மனநிலை, ஆயத்த நிலை, இதன் அடிப்படையில் அமையக்கூடியதா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலன்காட்சி. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். புலன்கள் வழியாக புறத்தே உள்ள பொருட்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பற்றிய அறிவினை பெறும் செயல்முறையே புலன்காட்சி என கூறியவர். பாருங்க, நம்ம புலன்கள் இருக்கு, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், நாக்கு, இந்த மாதிரி ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐம்புலன்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, வெளி உலக பொருட்களை நம்ம பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அது மூலமா நம்ம என்ன பண்றோம், ஒரு அனுபவத்தை பெறோம் இல்லையா? இதுதாங்க வந்து புலன்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யார் இப்படி சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னர் மற்றும் கார்வஸ்கி. யாருங்க? ஸ்டாக்னர் மற்றும் கார்வஸ்கி தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்றாங்க. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர், ஸ்டாக்னர் மற்றும் கார்வஸ்கி. அடுத்து, வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பது புலன் உணர்வுகள் ஆகும். ஸோ வெளி உலக விவரங்கள் வந்து எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா இந்த புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா மர்ஃபி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியங்க, இவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மர்ஃபி தான் சொல்றாரு. வெளி உலக விவரங்கள்னு வந்தா மர்ஃபி. ஓகேங்களா? இதை மேல நம்ம என்ன பார்த்தோம், ஸோ நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை அறிவினை பெறும் செயல்முறை. ஸோ புறத்தே உள்ள பொருட்கள் அப்படின்ற வேர்டு வந்தா ஸ்டாக்னர் மற்றும் கார்வஸ்கி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நம்மை சுற்றி உள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையை புலன்காட்சி என கூறியவர். ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறை தான் வந்து புலன்காட்சி அப்படின்னு சொன்னவர் யாருங்க? ஹென்றி ஜிகர்ட். எல்லாருமே ஒரே கருத்து தான் சொல்லியிருப்பாங்க. புறத்தே உள்ள பொருள், சுற்றி உள்ள பொருள். ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும், ஆனா மீனிங்ஸ் எல்லாமே ஒன்றுதான். வெளி உலக விவரங்கள், வெளி உலக விவரங்கள்னு வந்தா மர்ஃபி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புறத்தே உள்ள பொருட்கள்னு வந்தா கார்வஸ்கி மற்றும் ஸ்டாக்னர். நம்மை சுற்றி உள்ள பொருட்கள்னு வந்தா ஜிகிரேட். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க. புலன்காட்சியில் எத்தனை கூறுகளை கொண்டது என மர்ஃபி கூறுகிறார். ஸோ புலன்காட்சி அப்படின்றது எத்தனை கூறுகளாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மர்ஃபி அவர்கள் கூறுகிறார். சூப்பர். புலன்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மர்ஃபி வந்து குறிப்பிடுறாருங்க. புலன் உறுப்புகளால் பெறப்பட்ட புலனுணர்வு, புலன் உணர்வுகளின் தன்மையால் உண்டான நரம்பு மண்டலத்தால் ஏற்படக்கூடிய புலனுணர்வு, நம்மளுடைய முந்தைய அனுபவங்கள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸால நம்மளுக்கு வரக்கூடிய புலன்காட்சி உணர்வு, புலனுணர்வை பெறும்போது ஏற்படும் அப்போ இருக்கக்கூடிய அந்த மனநிலை, மென்டல் செட் எப்படி இருக்கு, இது 4 வகையில் தான் வந்து புலன்காட்சி வந்து கூறுகளா வந்து யார் சொல்றாருங்க, நம்ம மர்ஃபி வந்து குறிப்பிடுறாரு. இப்ப 4 கூறுகளா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 6வது கேள்வி. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது. ஒரு தூண்டல் வந்து பாத்தீங்கன்னா தவறா புரிந்து கொள்ளப்படுதுங்க. அது எவ்வாறு அழைக்கப்படுது? ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது. சூப்பர். என்னதுங்க? திரிபு காட்சி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். தூண்டல், புலனுணர்வு பிளஸ் தவறான பொருள். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை பாக்குறோம், ஆனா அதை தவறா நம்ம எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிறதா சொல்றாங்க திரிபு காட்சி அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ இந்த திரிபு காட்சி, அதாவது புலன் காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளை தான் 2ஆ பிரிச்சிருப்பாங்க, திரிபு காட்சி, இல்பொருள் காட்சின்னு. அதில் தவறா எடுத்துக்கிறதா வந்து நம்ம என்ன சொல்றோம், திரிபு காட்சின்னு சொல்றோம். 7வது கேள்வி பாருங்க.
இரவு நேரத்தில் கயிற்றை பாம்பு என எண்ணுதல். ஸோ இரவு நேரத்துல கயிற்றை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவோம். அது எவ்வகை திரிபு காட்சியில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை திரிபு காட்சி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இரவு நேரத்துல கயிற்றை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறது பார்வை திரிபு காட்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏதோ ஒரு ஒளி விஷயங்கள், ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு நகர்ற போல தோன்றுச்சு அப்படின்னா அதுதான் இயக்க திரிபு காட்சி. ஓகேங்களா? அதே இணைக்கோடுகள்லாம் லாஸ்டா போய் ஒரு இடத்த ஒன்னா சேர்றா போல, இணைக்கோடுகள்லாம் மொத்தமா போய் ஒரு இடத்த சேர்றா போல தோணுச்சுன்னா அதுதான் பார்வை கோண திரிபு காட்சி. நல்லா நான் புரிஞ்சுங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க. கயிற்ற பாம்புன்னு நினைச்சா பார்வை திரிபு காட்சி. இதே கோடுகள்லாம் போய் ஒரு இடத்த ஒன்னா சேர்றா போல நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது பார்வை கோண திரிபு காட்சி. ஸோ அடுத்து திரிபு காட்சி கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? திரிபு காட்சி கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? சூப்பர். முல்லர் லயர். யாருங்க? முல்லர் லயர் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கி இருப்பாரு. பிரான்ஸ் கார்ல் முல்லர் லயர் அப்படின்றது அவரோட முழு பெயர். 1889 தான் வந்து இந்த திரிபு காட்சி கருவியை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? முல்லர் லயர். ஆய்விற்கு உட்படும் நபர் முல்லை லயர் கருவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைய வேண்டும்? ஸோ ஒருத்தர் வந்து நீங்க திரிபு காட்சி வந்து அளவிட போறீங்க, அவர்கிட்ட அவருக்கு ஆய்வுக்கு உட்படுத்த போறீங்க அப்படின்னா முல்லர் லயர் கருவியிலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்றதான் கேள்வி. எவ்வளவு தொலைவுனா 1 மீட்டர். எவ்வளவுங்க? 1 மீட்டர் தொலைவில் வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும், உட்கார்ந்துருக்கணும். அப்பதான் வந்து அவர் ஆய்விற்கு உட்படுத்த முடியும். அடுத்து 10வது கேள்வி. முல்லர் லயர் கருவி ஆய்வில் மொத்த சராசரி எதற்கு மேல் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும்? ஸோ முல்லை லேயர் கருவியில ஒருத்தர் ஆய்வு பண்றோம், அப்போ அந்த ஆய்வு வச்சு ஒரு சராசரி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரப்போ அந்த வேல்யூ வந்து எதோட அதிகமா இருந்தால் நம்ம மருத்துவர் அணுகக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து சூழ்நிலை இருக்கு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. சூப்பர். எவ்வளோங்க? 5 சென்டிமீட்டர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு அளவுகள் இருந்தாதான் என்ன பண்ணணும், நம்ம மருத்துவரை வந்து அணுகக்கூடியதா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? 1 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா பார்வை திரிபுத்தன்மை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குது. 1 சென்டிமீட்டருக்கும் குறைவா இருந்தா திரிபுத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா 5 சென்டிமீட்டர் கடந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து மருத்துவர் அணுகக்கூடிய அளவில் மோசமான அளவில் இருக்குன்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? அதனால 5 சென்டிமீட்டர். ஸோ அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். கடந்த கால அனுபவம், மனநிலை, ஆயத்த நிலை அதன் அடிப்படையில் அமையக்கூடியதான் வந்து பார்த்தா புலன்காட்சி. புலன்காட்சி வழியாக புறத்தே உள்ள பொருட்கள். ஸோ புறத்தே உள்ள பொருட்கள்னு வந்தாலே நான் உங்களை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். புறத்தே உள்ள பொருட்கள் வந்தால் எதை எடுத்துக்கணும் நம்ம வந்து? ஸ்டாக்னர் மற்றும் கார்வஸ்கி. அடுத்து வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள, வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள உதவத்தான் புலன்காட்சி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மர்ஃபி. அடுத்து நம்மை சுற்றி உள்ள பொருட்கள்னு வந்தாலே யாருன்னு சொல்லிட்டேன், ஹென்றி ஜிகட். புலன்காட்சியில எத்தனை கூறுகளா மர்ஃபி சொல்றாருன்னா 4 கூறுகளா சொல்றாரு. ஒரு துண்டரை தவறா புரிஞ்சுக்கிறது தான் திரிபு காட்சி. கயிற்ற பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து பார்வை திரிபு காட்சி. திரிபு காட்சி கருவி யாரால் உருவாக்கப்படுதுன்னா முல்லை லேயரால் உருவாக்கப்படுது. அந்த கருவியில ஆய்வுக்குட்படுவர் எவ்வளவு தூரத்துல உட்காரண்டானா 1 மீட்டர் தொலைவில் தான் வந்து உட்காரணும். முல்லை லேயர் கருவியில எவ்வளவு சராசரிக்கு மேல இருந்தா மருத்துவர் அணுகணும்னா 5 சென்டிமீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா மருத்துவர் வந்து நம்ம என்ன பண்ணணும், அணுகணும். அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க. பாலைவனத்து காணல் நீர், பேய்கள் பற்றிய கருத்துக்கள் ஆகியவை எதில் அடங்கும்? ஸோ பாலைவனத்து காணல் நீரா இருக்கட்டும், பேய்கள் பற்றிய கருத்துக்களை உருவாவது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்றேன்னா இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துடும். தேங்க்யூ கைஸ்.